பண்ண முடியாது. உங்களால் அதை புரிந்து நடந்து கொள்ள முடியாது. இல்லை, நாங்களும் அப்படி புரிந்து நடந்து கொள்வோம். உண்மையாகவா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசப்பா ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. நன்றி இயேசுவேன் என்று சொல்லுங்க. நீங்க யாரா இருந்தாலும், எந்த ஜாதி மதக்காரனா இருந்தாலும், எந்த பாஷைக்காரனா, எந்த ஊர்க்காரனா, எந்த தேசக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல. இயேசப்பா ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி சொல்லுங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நம்மளை உருவாக்கின தேவனுக்கு நீங்கள் நன்றி சொல்வதுதான். இந்த நன்றி சொல்லி பாருங்க. உங்களுக்குள் ஒரு மகிழ்ச்சி, உங்களுக்குள்ள ஒரு தெம்பு, உங்களுக்குள்ள ஒரு பலன், உங்களுக்குள்ள ஒரு நிம்மதி, உங்களுக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. எப்பொழுது சிரித்து கொண்டிருப்பீர்கள். ஆனாலும் கேட்பார்கள், உங்களை பார்த்தால் என்ன எப்போ பார்த்தா சிரிச்சு கொண்டிருக்கீங்க? நான் நார்மலாக போயிட்டு அவர்களுக்கு கண்களுக்கு சிரிப்பாகி இருக்கும். அல்லேலூயா. சிரிக்காதீங்க என்று கூட என்ன சொல்லியிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏன் நமக்குள்ள அந்த மகிழ்ச்சி எப்படி உருவாகிறது? தேவனை ஸ்தோத்தரிப்பது நிமித்தம். எல்லா வகையிலும் தேவனை ஸ்தோத்தரிங்க. எக்காலத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா சந்தர்ப்பத்திலும். ஏன் தேவன் அழகாக சொல்லி கொடுத்திருக்கிறார். தேவதி என் இருதயத்துக்கு ஏற்றபடி ஏன் சொன்னார்? நன்றி இருந்த உள்ளம். அல்லேலூயா. இருதயத்திலே வாய் பேசும். அல்லேலூயா. சங்கீதம் 86:11 கூட வாசிப்போம். இதை வாசித்தோம் இல்லையா? சங்கீதம் 86:11 எல்லாமே 11 தான் வருது பாருங்க. அல்லேலூயா. கர்த்தாவே உமது வழி எனக்கு போதியும். கர்த்தாவே உமது வழி எங்களுக்கு போதியும். நாங்கள் உமது சத்தியத்திலே நடப்பேன். நாங்கள் உமது சத்தியத்திலே நடப்போம். நாங்கள் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி. நாங்கள் உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். எங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். ஹல்லேலூயா. அதுலயே அந்த 9 17 வரைக்கும் வாசித்து முடிப்போமே. ஹல்லேலூயா. தேவன் நம்மை தேவனாகிய ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை படிங்க மறுபடியும். எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும், எங்கள் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், துதிப்போம். உமது நாமத்தை மகிமைப்படுத்துவேன். உமது நாமத்தை என்றென்றைக்கு மகிமைப்படுத்துவோம். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை பெரியது. எங்கள் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர். தேவனே, அகங்காரிகள் எனக்கு குரோதமாக எழும்புகிறார்கள். கொடுமைக்காரராய் கூட்டத்தார் எங்கள் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே, எங்கள் மன உருக்கமும் உங்கள் மன உருக்கமும் நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் மிகுந்த கிருபையும் சத்தியம் உள்ள தேவன் எங்கள் மேல் நோக்கமாகி எங்களுக்கு இறங்கும். உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளி உமது அடியானின் குமாரனை ரட்சியும். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து எங்களை தேற்றுகிறதை எங்கள் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எங்களுக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அடையாளத்தை நமக்கு கொடுத்தார். தேவன் எவ்வளவு சிநேகித்தார். அல்லேலூயா. அந்த சிநேகம் எப்பேற்பட்டதாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் தான் ஒருவரும் ஏறிராத அவர் பாருங்க, அவருடைய காரியங்கள் எல்லாம் பார்க்க ஒருவரும் வைக்கப்படாத அந்த கல்லறையில் வைக்கப்பட்டார். அல்லேலூயா. ஒருவரும் ஏறிராத கழுதையின் மேலே ஏறினார். அல்லேலூயா. அப்படிதான் அவர். ஏன்னா கட்டுகளை உடைக்கிறவர், தடைகளை நீக்குகிறவர். ஹல்லேலூயா. அவர் நம் மத்தியில வந்திருக்கிறார், நம்மளை சிநேகிக்கிறார், நம்மளை அன்பு கூர்ந்தார். அவரை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் வேறு யாரை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? அவரை தான் நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஏனென்றால் அப்பேற்பட்ட சிநேகத்தை பெற்றுக்கொள்ள நாம் தகுதியுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளை ஹல்லேலூயா. தேவன் விரும்புவதே அதுதான் வெளிப்படுத்தின அந்த நாள் சிநேகம். ஹல்லேலூயா. நமக்குள் வர வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். ஆதியாக வெளிப்படுத்துகிற விஷயத்தை ஏன் வாசிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். ஹல்லேலூயா. அதை வாசிக்க தியானிக்க தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்த முடியும், சிநேகத்தை வெளிப்படுத்த முடியும், அதை உணர முடியும், நாம் உணர்ந்தவர்களாய் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. 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 தேவ சிநேகம் நமக்குள் வர வேண்டும் என்றால் நாம் ஒருவரில் சிநேகமாய் இருக்க வேண்டும் என்றால் தேவன் ஒருவருக்காக ஒருவர் வாரத்தோடு ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆகத்தான் ஜெப ஆவி எங்களுக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். மன உருக்கத்தோடு மனபாரத்தோடு ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. அதுதான் அந்த ரகசியத்தை யோபுக்கு வெளிப்படுத்தினார். உன்னுடைய சிநேகிதர்களுக்காக நீ ஜெபம் பண்ணு என்று. ஹல்லேலூயா. ஏனால் அவர்கள் எல்லாம் அவரை தூசித்தார்கள், அவர்களை அப்படியாக வெறுத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவன் என்று சொல்லி கொடுத்தார், அவளுக்காக நீ ஜெபம் பண்ணு. அதனால் சொல்ல சத்துருவை நேசிங்க, சிநேகிங்க என்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா அவனுடைய நல்ல வார்த்தைக்காக சோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே அப்பா, இந்த ஆமாண்டவர் பாம் சண்டையில் ஆமாண்டவரே குர்த்தோலை ஞாயிறு தினத்தில் நீர் எங்களோடு பேசின உம்முடைய அன்பை வெளிப்படுத்த முடியாது, அன்பை குறித்து எங்களுக்கு வெளிப்படுத்தினபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் திருவிருந்த ஆராதனைக்கு நேராக கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கைவிட மாட்டார். Jesus never let go my hand. Jesus never let go my hand. The road may come and wind may blow. Jesus never let go my hand. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. மகனே மகளே ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசு நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கெதிராய் நிற்பார்கள்? இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. In the name of Jesus, in the name of Jesus, we have the victory. Hallelujah. In the name of Jesus, in the name of Jesus, the man will have to flee. When we stand on the name of Jesus, tell me who can stand before. In the name of Jesus, Jesus, we have the victory. ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், நம்மை தூக்கி எடுத்தார் இயேசு. அவர் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நாங்கள் இயேசுவை நேசிக்கிறோம், மேலும் நேசிக்கிறோம். குடும்பமாக நின்று நாங்கள் அவரை என்றென்று வாழ்த்துவோம். Oh, glory to God, He has lifted me up, He has lifted me up, I know. He stretched out His hands and lifted me up, and that's why I love Him so. I love Him more and more, Jesus, I love Him more and more. When I upon other souls, I will praise Him more and more. போகையிலும் நாங்கள் வருகையிலும் எங்களோடு இருப்பீர். நன்றி ஐயா. நல்ல தெய்வம் சொல்லி பாடுவோம். உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. இயேசுவே உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உங்களை நேசிக்க எங்களை அன்பு கூற நாங்கள் ஏமாத்திரும் தேவா, நாங்கள் ஏமாத்திரும் ராஜா. உம்மை அல்லாமல் எங்களுக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா.
இயேசுநாதா இதானே நீரே எங்கள் தஞ்சம், நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்கள் ரட்சகர், நீரே எங்கள் ராஜா. நாங்கள் உம்மை தேடுவோம் நாள் முழுவதும், உம்மை சேவிப்போம் மனாலெல்லாம். எங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் உம்மை நேசிப்போம். இயேசுவே இயேசுவே நீர் ராஜா, இயேசுவே நீர் தேவன், இயேசுவே நீர் மீட்பர், இயேசுவே இயேசு கிறிஸ்து நீர் மாறாதவர், மாறாதவரே மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நேற்றும் இன்றும் என்றும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்து சகலபாலனை குறைவராது. ஏனென்றால் நம் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தார், நோய்கள் எல்லாம் குணமாக்கினார், பிராணன் அழிவினை இறக்கினார், உருக்கங்களால் முடிசூட்டினார், நன்மையினால் வாயை திருப்தியாக்கினார், கழுக்கு சமானமாக வாயிலில் விடுக்கப்பட்ட யாருக்கும் நமக்கும் நீதி ஐசிதர். ஆகையால் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்து சகலபாலனை வருவதையும் இம்மட்டும் உதவினையே வினேச நம் தேவைகளை சந்தித்தவர் யெகோவாயிரே. இன்றும் என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர் அவரே. ஆமென். நல்லவர் சர்வ வல்லவர், அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காப்பாராக. கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரகாசமாய் கிருபையா இருப்பாராக. கர்த்தர் தம்முடைய முகத்தின் பிரசன்னமாக்கி நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. பிதாவாகிய தேவனுடைய அன்பு தயவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் பரிசுத்த ஆவியாரோட அபிஷேகம் அண்ணன் நீக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரை மட்டும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.